Question number 7. So AB சொல்லிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு verify that AB whole inverse equal to B inverse into A inverse verify பண்ண சொல்றாங்க. So அது first நம்ம என்ன find out பண்ணனும்? AB கண்டுபிடிக்கணும். நான் LHS எடுக்கிறேன் left hand side. So A B equal to இங்க A ஓட மேட்ரிக்ஸ் என்ன? 3 2 7 5 into B ஓட matrix -1 -3 5 2. So இத மல்டிப்ளை பண்ணா the first row எடுத்து first column second column மல்டிப்ளை பண்ணும். 3 ones are -3 2 5s are +10 3 3s are -9 2 2s are +4. Next second row எடுத்து first column second column corresponding element 7 ones are -7 5 5s are +25 7 3s are -21 5 2s are +10. இது further solve பண்ணா 10 - 3 7 -9 + 4 -5 25 - 7 18 10 - 21 -11. ஸோ நமக்கு என்ன தேவை? AB whole inverse தேவை. அப்புறம் இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா? 1/determinant of A into adjoint of AB. adjoint of AB நான் டைரக்டா போறேன். அப்ப 1/determinant of A அப்படி என்ன பண்ணனும்? இது மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப 7 11s are -77. இப்படி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். இங்க ஒரு மைனஸ் -7 பிளஸ் வரும். 5 × 18 மல்டிப்ளை பண்ணா 90. நெக்ஸ்ட் 2/2 மேட்ரிக்ஸ் வந்து adjoint எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? இந்த மெயின் டயகோனல் மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப 7க்கு பதிலா -11 -11க்கு பதிலா 7. ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்டுக்கு ஆப்போசிட் போடும். இங்க +18 இருக்குதுனால -18 இங்க -5 இருக்குதுனால +5. இது ஃபர்தரா சால்வ் பண்ணா 1/90 - 77 அப்ப 13 வருமா? அப்ப இன்டு -11 5 நெக்ஸ்ட் -18 7. இது வேணா ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. சோ RHS B inverse into A inverse. So B inverse. So என்ன formula? 1/determinant of B into adjoint of B. அப்போ 1/determinant of B நான் டைரக்டா போடுறேன். எப்படி போடலாங்க? -1 into 2 -1 into 2 வருங்க -2. நெக்ஸ்ட் இப்படி பண்ணும்போது ஒரு மைனஸ் வருமா? அந்த மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கா? அதனால வரீங்க -5 × 3 15 5 3s are 15. நெக்ஸ்ட் adjoint என்ன பண்ணும்? 2/2 மேட்ரிக்ஸ்ல the main diagonal மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப -2க்கு பதிலா 2 நோ நெக்ஸ்ட் 2க்கு பதிலா -1 நோ. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்டுக்கு ஆப்போசிட். இங்க +5 இருக்குதுனால -5 அங்க -3 இருக்குனால +3. சோ இத சால்வ் பண்ணா 1/15 - 2 13. அப்ப இங்க 2 வரும் 3 வரும் -5 -1. Next A inverse. So A inverse equal to 1/determinant of A into adjoint of A. அப்போ 1/determinant of A எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? 3 5s are 15. நெக்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ண வரீங்க 7 2s are 14. என்ன 14 வரும்? -14. நெக்ஸ்ட் adjoint of A. adjoint என்ன பண்ணுவோம்? டயகோனல் மேட்ரிக்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 3க்கு பதிலா 5 5க்கு பதிலா 3. அப்ப என்ன வரீங்க? 5 வரும் இங்க 3 வரும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் போடுவோம். பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ். அங்க +7 இருக்கிறதுனால இங்க -7. அங்க +2 இருக்கிறதுனால இங்க -2. இது ஃபர்தரா சால்வ் பண்ணா 1/1 வரும். இங்க 5 -2 -7 3 வரும். இப்போ LHS என்ன இருக்குங்க? B inverse into A inverse. So B inverse என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1/13 into 2 3 -5 -1. நெக்ஸ்ட் A inverse 1/1 னா 1 தான். அப்ப என்ன வரீங்க? 5 -2 -7 3. சோ இத மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப 1/13 into 2 5s are. So first row எடுத்துட்டு first column. அப்ப 2 5s are 10 3 7s are -21 2 2s are -4 3 3s are +9 5 5s are
minus 25, 1 sevens are plus 7, next 5 twos are plus 10, 1 threes are minus 3. இப்போ சால்வ் பண்ணால் 1/13. அப்போ 10 minus 21 minus 11. நெக்ஸ்ட் 9ல் 4 போச்சுன்னா 5. 7 minus 25 minus 18. ஸோ 10ல் 7 போச்சுன்னா 3. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். ஈக்குவேஷன் 1 பாருங்க. 1/13 minus 11 5. 1/13 minus 11 5. Minus 18 7. Minus 18 7. Therefore, from equation 1 and 2, LHS equal to RHS.